Hi students, welcome back to the English class. Today we are going to learn prose, unit 3 prose in celebration of being alive by Dr. Christian Bernard, Christian Neethling Bernard. Okay, first we'll know about the author. Let's go to the author's page. About the author. Christian Neethling Bernard was born in rural South Africa in 1922 to poor parents as their fourth child. Okay, South Africaல ஒரு ஏழை பெற்றோர்களுக்கு fourth child பிறந்தார். He evinced great interest in his academics and was determined to pursue medicine after the loss of his brother to a cardiac ailment. Cardiac ailment means heart disease. Heart diseaseல அவங்களுடைய பிரதரை இழந்துட்டான். அவர் இழந்துட்டாரு. அந்த லாஸ் ஆஃப் ஹிஸ் பிரதர், இப்படி கார்டியாக் எயில்மெண்ட்டில் இறந்த அந்த பிரதருக்கு நினச்சி ஹி எவின்ஸ்டு மீன்ஸ் ரிவீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப், அதாவது கிரேட் இன்ட்ரெஸ்ட் அகடமிக்ஸில் ரொம்ப நல்லா படித்தார். அதுக்கப்புறம் மெடிசன் எடுத்தார். ஏன்னா அந்த அவருடைய பிரதரை நினச்சார். ஹார்ட் டிசீஸில் இறந்த தன்னுடைய பிரதருக்காக அந்த மெடிசன் எடுத்தார். ஹீ ஒன் மெனி ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் பர்சியூட் ஹிஸ் ஹையர் ஸ்டடீஸ் ஸ்பெஷலைசிங் இன் கார்டியாக் சர்ஜரி. அதில் நிறையா ஸ்காலர்ஷிப் அவருக்கு கிடச்சிச்சு. அவர் நல்லா படித்ததுனால பர்சியூட் ஹிஸ் ஹையர் ஸ்டடீஸ், பெரிய ஹையர் ஸ்டடீஸ்லாம் முடித்தார். அதை எப்படி முடித்தார்? ஸ்பெஷலைசிங் இன் கார்டியாக் சர்ஜரி, அதாவது இதய அறுவை சிகிச்சை நிபுணராக ஸ்பெஷலைஸாக அதில் பண்ணார். ஆஸ் அ கார்டியாக் சர்ஜன், பர்னார்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் congenital and complicated cardiac conditions for which there was no cure at that time. அவருடைய காலத்தில் 1960 அந்த மாதிரி டைமில் அந்த அந்த கார்டியாக் அந்த ஹார்ட்னுடைய டிசீஸ்க்கு நிறையா இப்போ உள்ளக்கூடிய அந்த மாடர்ன் மெடிக்கல் டெக்னிக்ஸ்லாம் கண்டுபிடிக்கலை. அப்படி இருக்கும்போது ஒரு கார்டியாக் சர்ஜனாக பர்னார்ட் கான்ஜீனிட்டல் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஹேவிங் எ பர்டிகுலர் ட்ரைட் ஃப்ரம் பர்த்லேயே ஹார்ட் எயில்மெண்ட்டாக இருக்கிறது, ஹார்ட் டிசீஸாக இருக்கிறது. காம்ப்ளிகேட்டட் அப்படின்றது ஏதாவது கண்டிஷன் அக்ரிவேட்டிங் அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒன், ஏற்கனவே அந்த ஒரு ஃபெயிலியர் ஆகி அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது, அதாவது காம்ப்ளிகேட்டட். ஓகே, congenital and complicated cardiac conditions for which there was no cure at that time. இதுக்கு அப்போ அந்த மருத்துவம் இல்லை, அதை க்யூர் பண்ணுறதுக்கு. அதில் கான்சன்ட்ரேட் பண்ணார். After experimenting with heart transplantation on animals, he performed the world's first human-to-human heart transplant in the year 1967. ஸோ 1967 ஃபர்ஸ்ட் இவர் தான் ஹியூமன் டு ஹியூமன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஒரு ஹியூமன்கிட்ட இருந்து இதயத்தை எடுத்து அடுத்த ஹியூமனுக்கு வைக்கக்கூடிய அந்த தானம் டிரான்ஸ்பிளான்டேஷனை இவர் தான் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணார் உலகத்திலேயே. ஆஃப்டர் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆன் அனிமல்ஸ், அதே மாதிரி அனிமல்ஸில் அது மாதிரி பண்ணி பார்த்து அது சக்ஸஸ் ஆகவும் அதை ஹியூமன் டு ஹியூமனுக்கு பண்ணார் 1967. He gained worldwide recognition and went on to develop many surgery techniques which are being adopted till date. இதில் அதுக்கப்புறம் உலகத்தில் வேர்ல்டு வைடு அவரை தெரிய ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்கும், வேர்ல்டு வைட் ரெகக்னிஷன். அண்ட் வெண்ட் ஆன் டு டெவலப் மெனி சர்ஜரி டெக்னிக்ஸ். சர்ஜரியில் நிறையா டெக்னிக்ஸை டெவலப் நிறையா புதுமையாக பண்ண ஆரம்பித்து அதை இன்றைக்கு வரைக்கும் அவருடைய டெக்னிக்ஸ்லாம் இன்றைக்கு டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பர்னார்ட் ஹேஸ் penned 14 books. Has penned means here has written 14 books and 235 scientific articles
that have been published in reputed journals. ஸோ அவர் வந்து 14 புக்ஸ் எழுதிக்கிறாரு. 235 சயின்டிஃபிக் ஆர்டிகல்ஸ் வந்து பத்திரிகையில் ஆர்டிகல்ஸும் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். சம் ஆஃப் ஹிஸ் புக்ஸ் ஆர் ஒன் லைஃப், 50 ways to a healthy heart, the best medicine and the faith. இது முக்கியமான அவருடைய புக்ஸ். A pioneer in cardiac surgery, he obtained a doctorate in medicine from the University of Cape Town. Cardiac surgery ஒரு pioneerனா ஒரு a person who is among the first to explore. ஸோ இந்த கார்டியாக்ல வந்து ஃபஸ்ட்டாக இவர் தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்படி ஒரு பயோனியர் இன் கார்டியாக் சர்ஜரி. He obtained a doctorate in medicine from the University of Cape Town. அதில் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கிக்கிறாரு. This was followed by 11 honorary doctorates bestowed upon him by universities all over the world. அவருக்கு வந்து அவரை வந்து பெருமைப்படுத்தி கௌரவப்படுத்தி அவரை வந்து 11 honorary doctorates அவருக்கு பட்டம் வழங்கியிருக்கிறாங்க all over the world. He has also received 36 international awards. In his late years, he established the Christian Barnard Foundation to serve and promote the cause of underprivileged children throughout the world and died at the age of 78 in the year 2001. So 2001ல இவர் இறந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் 36 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸும் அவரோட லேட் இயர்ஸில் கிறிஸ்டியன் பர்னார்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அது மூலமாக அண்டர் ப்ரிவிலேஜ்டு மீன்ஸ் ரொம்ப பின்தங்கிய சமுதாயத்தில் பின்தங்கிய ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் உதவி செய்கிற வகையில் ஒரு ஃபவுண்டேஷன் தொடங்கியிருக்கிறார். ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன் நவ். You first see here this table. There are several physically challenged people who have lived successful and meaningful lives. நிறையா physically challenged people. physically challengeனா ஊனமுற்று தன்னுடைய உறுப்பில் ஏதாவது ஒரு ஊனமுற்று இருப்பாங்க. அப்படி நிறையா பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. Here are a few personalities who have fought great odds and lived a life of blazing achievements. இங்கே நீங்கள் கீழே இங்கே நிறையா நேம் ஆஃப் த பர்சனாலிட்டிஸ் கிவன். எக்ஸாம்பிள் பீத்தோவன், டிமோஸ்தேன்ஸ், ஹெலன் கெல்லர், மாரியப்பன் தங்கவேலு, மோசார்ட், ஜான் மில்டன், சுதாஷ் சந்திரன். Here some personalities have been given. So here who have fought great odds. இவங்கள்கிட்ட நிறையா physically challenged people. They are physically challenged people, but they have fought great odds and lived a life of blazing achievements. Let's share what we know about each of them and complete the table below. So if you don't know about these personalities, you surf through the internet and know about these personalities and you write and fill this table. Okay, nature of challenge, hearing impairment, field of achievement, music. பீத்தோவன் வந்து ஒரு கிரேட் மியூசிஷியன். இத்தனைக்கு ஹியரிங் இம்பேர்மெண்ட், அவர் காது கேட்காது, ஆனால் மியூசிக் போட்டு மியூசிக்கை வந்து மற்றவங்கள மகிழ வச்சுருக்கிறாரு. அவர் போடக்கூடிய மியூசிக் வந்து ஆனால் அவருக்கு கேட்காது. அது எப்படி? ஃபார் தட் ஒன் இட் இஸ் கிவன் who have fought great odds. அந்த கிரேட் ஆட்ஸை வந்து அவங்க ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, டெமோஸ்தேனஸ் அண்ட் ஹெலன் கெல்லரை பார்க்கும்போது she was blind and also deaf. அப்போ பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது, ஆனால் அவங்க வந்து படித்து ஒரு பெரிய ரைட்டராக இருக்கிறாங்க. மாரியப்பன் தங்கவேலு, you know about him. John Milton was blind but he wrote many epics, many dramatic verses and all. Sudha Chandran, you know, in Tamil Nadu, she was a great dancer, but she had lost his leg in an accident. We have seen about these personalities. You also know more about them through net and fill this table. Okay, now let's go here through the lesson. We all know that Dr. Christian Barnard was the first doctor to perform a heart transplant surgery.
நமக்கு தெரியும் கிறிஸ்டியன் பர்னார்ட் தான் வந்து முதல்ல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணவர். அதாவது ஒருத்தங்களுடைய இதயத்தை எடுத்து இன்னொரு ஹியூமனுக்கு அதை வைக்கிறது, ஹார்ட்டையே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிறார். Here we have an extract of his speech wherein he narrates an experience. இங்கே அவருடைய அனுபவத்தை அவர் வந்து நேரேட் பண்ணி சொல்கிற அவருடைய அனுபவத்தை சொல்கிறதுலேருந்து கொஞ்சம் அவருடைய எக்ஸ்ட்ராக்ட், அவருடைய ஸ்பீச்சில் வந்து கொஞ்சோண்டு மட்டும் நமக்கு எடுத்து இந்த லெசனுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. விச் ஹாஸ் சேஞ்ச் ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் ஆல் டுகெதர். அவர் வந்து லைஃப்பில் பட்ட அவருடைய முழு லைஃபையுமே அது மாற்றிடுச்சு. Let's find out what led to such a dramatic transformation. அப்படி அவரை மாற்றின ஒரு ட்ராமாட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அவரோட லைஃப்பை மாற்றின அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே. More and more as I near the end of my career as a heart surgeon, my thoughts have turned to the consideration of why people should suffer. More and more. That means again and again. திரும்ப திரும்ப யோசித்து பார்க்குறார். As I near the end of my career as a heart surgeon. ஸோ ஒரு ஹார்ட் சர்ஜனாக அவருடைய கரியருடைய எண்டில், near the end of my career as a heart surgeon, my thoughts have turned to the consideration. Consideration means careful thought, ஒரு சிந்தனை. Of why people should suffer. பீப்புள் வந்து ஏன் சஃபர் ஆக வேண்டும், ஏன் வந்து அவங்க துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணுறார். சஃபரிங் சீம்ஸ் ஸோ க்ரியலி ப்ரிவேலண்ட் இன் த வேர்ல்ட் டுடே. சஃபரிங், துன்பப்படுவது என்பது பார்க்கும்போது க்ரியலி ப்ரிவேலண்ட் மீன்ஸ் காமன். எல்லாருக்கும் அது காமன் தான் வேர்ல்டில். பணக்காரங்க ஏழைங்க அப்படி கிடையாது, அரசியல்வாதி சாதாரண மனுஷன் அப்படி கிடையாது, தலைவர் அப்படி கிடையாது. எவ்ரிபடி ஷுட் சஃபர். This is the curse which God gave to the first Adam and Eve for their disobedience. Okay, so we are suffering. ஸோ வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பம் நிறைந்தது அப்படின்னு இருக்குது. கடவுள் வந்து சாபத்தை கொடுத்துருக்கிறாரு, அதில் துன்பமும் வருது. நமக்கு அந்த ஆடம் அண்ட் ஈவனுடைய டிசோபீடியன்ஸ்னால் அவங்க வாங்கின சாபம் இல்லாமல் இருந்திருந்தால் ஃபுல்லாக நமக்கு இன்பமே இருந்திருக்கும். ஓகே, அதனால் நமக்கு கொஞ்சம் துன்பமும் கொடுத்தாரு. ஆனால் அந்த கடவுள் வந்து மனஸ்தாபப்பட்டு இன்பத்தையும் கொடுக்குறாரு. ஸோ இன்பமும் துன்பமும் தான் இருக்குது, துன்பமே இல்லாமல் இருக்கணும்னு யாராலையும் முடியாது. ஓகே. Do you know that of the 125 million children born this year, 12 million are unlikely to reach the age of 1 and another 6 million will die before the age of 5. நம்மகிட்ட கேட்குறார். Do you know that of the 125 million children born this year, ஒரு இயரில் 125 million. So 1 million is equal to 10 lakhs. Then you can put the sum here. 125 million children born this year, 12 million are unlikely to reach the age of 1. 12 million children கூட 12 million children வந்து ஒரு வயசை கூட அடையிறதுக்கு 1 இயரை கூட அவங்க ரீச் பண்ண முடியல, அதுக்கு முன்னாடி அவங்க இறந்துடுறாங்க. அண்ட் another 6 million will die before the age of 5. அப்புறம் இருக்கக்கூடிய இன்னும் 6 million வந்து 5 வயசு வர வரைக்குள்ளே இறந்துடுறாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறவங்க தான் பிழைச்சிருக்கிறாங்க. And of the rest, many will end up as mental or physical cripples. அதில் இருக்கக்கூடிய மிச்சம் பிழைச்சிருக்கக்கூடிய அந்த சில்ட்ரனில் வந்து many will end up as mental or physical cripples. Cripples means here people with severe disability. Okay, disability preventing them from perform certain normal functions. அதான் நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை நார்மலாக இருக்கக்கூடியவங்க செய்கிற மாதிரி அவங்களால செய்ய முடியாமல் அப்புறம் கிரிப்பிள்ஸ் ஆகிறது, ஊனம், ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய பாடியில் ஊனமாயிட்டு அவங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய சில்ட்ரன் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. And of the rest, many will end up as mental or physical cripples. Okay,
Second point, my gloomy thoughts probably stem from an accident I had a few years ago. My gloomy means here sad. அவருடைய சோகமான சிந்தனை வந்து வருது அவருக்கு. Stem from அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, அதுலேருந்து அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு gloomy thoughts, sad thoughts வந்திருக்கலாம். From an accident I had a few years ago. One minute I was crossing the street with my wife after a lovely meal together, and the next minute a car had hit me and knocked me into my wife. ஸோ இவங்க சந்தோஷமாக ஒரு லவ்லி மீலை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், ஹோட்டலாக இருக்கலாம், சாப்பிட்டுட்டு அல்ல வீட்டிலே இருக்கலாம், சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரீட்டை க்ராஸ் பண்ணுறாரு அவங்களோட ஒய்ஃப் கூட. அந்த நெக்ஸ்ட் மினிட் கார் ஹேட் ஹிட் மீ, ஒரு கார் வந்து அவரை வந்து ஹிட் பண்ணுது, அவர் மேலே வந்து பாயுது. அண்ட் நாக்ட் மீ இன்டு மை வைஃப், அப்புறம் என்னோடய ஒய்ஃப் மேலே போய் இது இடிக்குது. ஷீ வாஸ் த்ரோன் இன் டு தி அதர் லேன். லேன் மீன்ஸ் ஹியர் ஸ்ட்ரீட்டு, இன்னொரு சந்துக்குள்ளே போய் அவங்கள தூக்கி போட்டு. அண்ட் ஸ்ட்ரக் பை அ கார் கம்மிங் ஃப்ரம் தி ஆப்போசிட் டைரக்ஷன். அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்த காரில் அவங்க ஸ்ட்ரக், ஹியர் ஸ்ட்ரக் இஸ் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் ஸ்ட்ரைக், அப்படி ஃபாஸ்ட்டாக அடிச்சிருச்சு. ஓகே, ரெண்டு பேருக்கும் அப்போ தான் லவ்லி மீல் மீன்ஸ் நல்லா அருமையாக அன்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து டுகெதராக சாப்பிட்டுட்டு வெளியே வராங்க. நெக்ஸ்ட் மினிட் அவங்களுக்கு இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து நடக்குது. டியூரிங் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் இன் தி ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க ரெண்டு பேரும். நம்ம பார்த்தோம் இவர் ஒரு டாக்டர்னு பார்த்தோம். ஓகே, டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. During the next few days in the hospital, I experienced not only agony and fear but also anger. So next few days வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. என்னத்தெல்லாம் அனுபவிச்சார்னா, நாட் ஓன்லி agony means pain of வேதனை, எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் ஆர் மென்டலி சஃபரிங் ஆர் பெயின். ஃபிசிக்கலாகவும் அடிபட்டு அதனால் கஷ்டப்படுறது, மென்டலாகவும் ஏன் இப்படி நமக்கு நடக்குது, நம்மளோட லைஃப் ஏன் இப்படிலாம் ஆகுது, ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த வேதனை. ஐ எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ஓன்லி agony அண்ட் ஃபியர், பயம், அந்த வேதனையும் பயம் மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ ஆங்கர், கோபம் கூட வந்துச்சு. ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் why my wife and I had to suffer. ஸோ எனக்கு ஏன் ரெண்டு பேருமே சேர்ந்து இப்படி துன்பத்தை துன்பப்படணும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியல. ஐ ஹேட் 11 broken ribs and a perforated lung. இவருக்கு என்னென்ன அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா, ரிப்ஸ் விலா எலும்பு வந்து 11 எலும்பும் உடஞ்சிருச்சு. அண்ட் எ பெர்ஃபரேட்டட் லங், அதுக்கு அடியில் தான் வந்து லங்ஸ், நுரையீரல் இருக்குது, அதுலேயும் ஹோல் ஆயிடுச்சு. பெர்ஃபரேட்டட் மீன்ஸ் ஹோல், அதில் ஹோல் ஆயிடுச்சு. மை வைஃப் ஹேட் எ பேட்லி ஃப்ராக்சர்ட் ஷோல்டர். என்னோடய ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா பேட்லி ஃப்ராக்சர்டு ஷோல்டர்லாம் ஃப்ராக்சர். பேட்லி ஃப்ராக்சர்ட் மீன்ஸ் நொறுங்கு, அது 1-2 ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சுன்னா க்யூர் பண்ணலாம், பேட்லி ஆயிருக்கு. ஓவர் அண்ட் ஓவர், here also it means again and again, repeatedly. I asked myself, why should this happen to us? திருப்பி கேட்டுக்கிறார், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் ஆகுது, ஏன் இப்படி நடக்குது. I had work to do, எனக்கு நிறைய செய்கிறதுக்கு வேலை நிறையா இருக்குது. After all there were patients waiting for me to operate on them. எனக்காக வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. மை ஒய்ஃப் ஹேட் எ யங் பேபி ஹூ நீடட் ஹர் கேர். என்னோடய ஒய்ஃபுக்கும் ஒரு குழந்தை இருக்குது, அதை வந்து இவளுடைய கேர் வந்து அந்த குழந்தைக்கு தேவைப்படுது. இப்படி இருக்கும்போது கடவுள் ஏன் இப்படி துன்பத்தை கொடுக்குறார், ரெண்டு பேருக்கும் கொடுக்குறார். ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா ஒருத்தங்க அந்த மற்றவங்களுடைய வேலையை ஷேர் பண்ணிக்கலாமே அப்படி சொல்லி ஓவர் அண்ட் ஓவர் ஐ ஆஸ்க்ட் மை செல்ஃப், வை ஷுட் திஸ் ஹேப்பன் டு அஸ். ஸோ தி ஆத்தர், அது கிறிஸ்டியன் பர்னார்ட் வந்து திருப்பி இது ஏன் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி யோசித்து பார்க்குறாரு. தென் 4th பாயிண்ட், மை ஃபாதர் had he still be alive would have said, my son, it is God's will. Had he still been alive, this meaning is had ஆரம்பிச்சுன்னா இஃப்ன்ற மீனிங், எங்கள் அப்பா இருந்திருந்தார்னா அப்படின்னு சொல்ல வர்றார். மை ஃபாதர்
Had he still been alive, would have said, "My son, it is God's will." எங்கள் அப்பா இருந்தால் எனக்கு என்ன சொல்லியிருப்பாரு, என் மகனே, இது வந்து கடவுளுடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம், அதாவது கடவுளுடைய விருப்பம். தட் இஸ் த வே காட் டெஸ்ட்ஸ் யூ. இதுதான் வந்து கடவுள் நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுறது, நம்மளை சோதிக்கிறார். இப்படிலாம் நம்ம சஃபரிங்ஸை வந்து கொடுத்தா இவன் வந்து நம்மளை நினச்சி பார்க்குறானா, அல்லது நம்மளை கடவுளே கிடையாதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டு போயிடுறானா அப்படின்னு நம்மளை வந்து சோதித்து பார்க்குறாரு. நம்மக்கிட்ட அன்பு கூறுறானா, இல்லை அன்பு கூறாமல் நம்ம அன்பு கூர்ந்தும் கடவுள் நம்மளை இப்படி தண்டிக்கிறாரே, நம்ம இப்படி துன்பத்தை கொடுக்குறாரே சொல்லிட்டு நம்மளை விட்டு பின்வாங்கி போகிறானா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக, நம்மளை சோதித்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படிப்பட்ட சஃபரிங்ஸை கொடுக்குறாருன்னு நம்ம அப்பா இருந்தால் சொல்லியிருப்பார் அப்படின்னு இந்த கிறிஸ்டியன் பெர்னார்டு நினச்சி பார்க்குறார். தட் இஸ் த வே காட் டெஸ்ட்ஸ் யூ. சஃபரிங் எனோபிள்ஸ் யூ, மேக்ஸ் யூ எ பெட்டர் பர்சன். சஃபரிங், துன்பப்படுவது அல்லது வேதனையை அனுபவிப்பது என்பது எனோபிள்ஸ் மீன்ஸ் மேக்ஸ் யூ கிரேட், மேக்ஸ் யூ டிக்னிஃபைடு, மேக்ஸ் யூ எ பெட்டர் பர்சன் அப்படின்னு சொல்கிறார். நம்மளை வந்து துன்பம் என்பது அல்லது ஒரு கஷ்டம் என்பது அல்லது தண்டனை என்பது கடவுள் கொடுக்கும்போது அது மூலமாக நம்மளை சோதித்து பார்க்குறார். அதை வந்து எதுக்கு ஈக்குவலாக பைபிளில் போட்டிருக்குன்னா, பொன்னை புடமிடுவது, கோல்டை வந்து பியூரிஃபை பண்ணும்போது அதை எப்படி வந்து ஒரு கோல்டை பியூரிஃபை பண்ணும்போது சும்மா ஃபோன் தட்டினா அதனுடைய தூசி போயிடுறாது. அந்த கோல்டை வந்து ஒரு அக்னி ஃபயரை கொளுத்தி அந்த ஃபயர்க்குள்ளே போட்டு அதை புடமிட்டு அதில் இருக்கக்கூடிய அழுக்கு, அதில் இருக்கக்கூடியதெல்லாம் அதில் வந்து போகுது. அப்போ கோல்டை வந்து எப்படி நம்ம பியூரிஃபை பண்ணுறோமோ, சிமிலர்லி காட் டெஸ்ட்ஸ் அஸ் த்ரூ திஸ் சஃபரிங் லைக் ஃபயர். அது ஃபயரில் வந்து நம்ம கஷ்டப்படணும், அப்போ தான் நம்ம வந்து பியூரிஃபை ஆக முடியும், பெட்டர் பர்சன் ஆக முடியும் அப்படின்னு நம்ம அப்பா இருந்தால் சொல்லியிருப்பார் அப்படின்னு யோசித்து பார்க்குறாரு. 5th பாயிண்ட், பட் ஆஸ் அ டாக்டர் ஐ see nothing noble in a patient's thrashing around in a sweat-soaked bed, mind clouded in agony. என்ன சொல்கிறாரு, பட் ஆஸ் அ டாக்டராக எங்கள் அப்பா வந்து he was a pious man, means very ரிலீஜியஸ், அதாவது கடவுள் பக்தியாக இருக்கிறதுனால அவர் அப்படி சொல்லுவார் இருந்திருந்தா. ஆனால் பட் ஆஸ் அ டாக்டர், ஒரு டாக்டராக எனக்கு என்னமோ இப்படி ஒரு சஃபரிங்கில் அப்படி ஒரு நோபுளாக ஆகிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில. ஐ see nothing noble in a patient's thrashing around. Thrashing around is an idiomatic phrase that means to move about restlessly. அதாவது அந்த ஸ்வெட் சோக்டு பெட், அதாவது ஒரு பெட்லையே அப்படியே படுக்கையாக இருந்துட்டு அந்த இடத்துலையே ரெஸ்ட்லெஸ்ஸாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த வேர்வையை நினச்சி இருக்கக்கூடிய அந்த பெட்டில் அப்படிப்பட்ட ஒரு நோபுளாக ஆகக்கூடியது ஒன்றும் தெரியலை. மைண்ட் கிளவுடட் இன் ஆகனி. ஆகனின்னா நம்ம பெயின் சொன்னால பெயின் ஆர் சஃபரிங், அந்த வேதனையில் மைண்ட் இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு தெரில. நார் கேன் ஐ see any nobility in the crying of a lonely child in a ward at night. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வார்டில் லோன்லியாக ஒரு சைல்டு வந்து அழுதுகிட்டு தனக்கு நடந்த துன்பத்தெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடத்துல எனி நோபிலிட்டியை என்னால் பார்க்க முடியல ஆஸ் அ டாக்டரா அப்படி சொல்கிறாரு. ஆஸ் அ டாக்டராக யாரும் பார்க்க முடியாது, ஆஸ் அ டீச்சராக, ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக, ஆஸ் அ இன்டெலிஜென்ட் பர்சனாக பார்க்க முடியாது. பட் இட் இஸ் அ ரிலீஜியஸ், அதாவது ஒரு தெய்வீக பற்றுதலாகவும் கடவுளுடைய பக்தி இருக்கும்போது தான் அது கடவுளுடைய சோதனை, கடவுள் நம்மளை புடமிடுறாரு, நம்மளை வந்து பெரிய மனுஷன் ஆக்க போகிறாரு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து ரிலீஜியஸாக இருக்கும்போது தான் அதை அனுபவிக்க முடியும். Okay, 6th point, in those days they did not have sophisticated heart surgery. ஸோ அந்த நாட்களில் வந்து sophisticated means advanced heart surgery அப்போலாம் கிடையாது. I have always found the suffering of children particularly heartbreaking, especially because of their total trust in doctors.
ஸோ நான் வந்து அந்த சில்ட்ரனோட சஃபரிங் எல்லாம் வந்து நான் நிறையா பார்த்துருக்குறேன் ஹாஸ்பிட்டலில். அது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும், நம்மளுடைய இருதயத்தை உடைக்கிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் தியர் டோட்டல் ட்ரஸ்ட் இன் டாக்டர்ஸ். ஏன்னா அந்த சில்ட்ரன் அந்த பேரண்ட்ஸ் அதனுடைய ட்ரஸ்ட் வந்து டோட்டலி டாக்டர்ஸ் மேலே இருக்கும். டாக்டர்ஸ் எப்படியாவது காப்பாற்றுவாங்க அப்படின்னு வருவாங்க. அண்ட் நர்சஸ், டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ், தே பிலீவ் யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் தம். நீங்கள் எப்படியாவது அவங்கள காப்பாற்றுவீங்க அப்படின்னு உங்களை நம்பி இருப்பாங்க. இஃப் யூ காண்ட், தே அக்செப்ட் தேர் ஃபேட். அவங்களால அது முடியாமல் போனால், ஆமாம் இது நம்ம விதி தான், தலை விதி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதை ஒத்துக்கிட்டு அவங்க அந்த குழந்தைங்க இறந்தா கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. தே கோ த்ரூ மியூட்டிலேட்டிங் சர்ஜரி அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் தே டோன்ட் கம்ப்ளைண்ட். சரி, ஒரு மியூட்டிலேட்டிங் சர்ஜரி மீன்ஸ் ஹியர் surgery involving removal of tissues even at the risk of worsening of the problem patient's condition. பேஷண்ட்டோட கண்டிஷன் வந்து வேர்சனிங்காக ஆக போகுது, இந்த ஆப்ரேஷன் பண்ணால் சர்ஜரி பண்ணால் அப்படி ஆகும்னு தெரிஞ்சு கூட ரிஸ்க் எடுத்து அதை பண்ணிடுறாங்க. தே கோ த்ரூ மியூட்டிலேட்டிங் சர்ஜரி. அதில் வந்து ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை ஒருவேளை சக்ஸஸ் ஆகலாம். ஃபெயிலியர் ஆனால் கூட ஆஃப்டர்வர்ட்ஸ் தே டோன்ட் கம்ப்ளைண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹார்ட் பிரேக்கிங் at that age. And then 7th point he wants to say, one morning several years ago I witnessed that I called the Grand Prix of Cape Town's Red Cross Children's Hospital. It opened my eyes to the fact that I was missing something in all my thinking about suffering, something basic that was full of solace for me. One morning, ஒரு நாள் காலையில், several years ago, பல வருடங்களுக்கு முன்பாக, I witnessed what I call the Grand Prix. Grand Prix. You know what is Grand Prix? Listen. Grand Prix is any of a series of motor racing or motor cycling contests forming part of a world championship series held in various countries under the international லெவலில் வைக்கக்கூடிய ஒரு மோட்டார் பைக் ரேஸ் அல்லது கார் ரேஸ், மோட்டார் சைக்கிளிங் அல்லது மோட்டார் ரேசிங். ஓகே, கார் ரேஸ் கிராண்ட் பிரிக்ஸ்ன்றது இன்டர்நேஷ்னல் லெவலில் வைக்கக்கூடிய ஒரு மோட்டார் ரேஸ், கார் ரேஸ். அதில் வந்து அந்த கிராண்ட் பிரிக்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வைக்கக்கூடிய கிராண்ட் பிரிக்ஸை இங்கே எதுக்கு கம்பேர் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்சிடெண்ட்டை அவர் பார்க்குறார். அந்த இன்சிடெண்ட்டை அவர் வந்து கிராண்ட் பிரிக்ஸ் அப்படி சொல்கிறார். ஓகே, இப்போ கிராண்ட் பிரிக்ஸ் வந்து அந்த கார் ரேஸை வந்து எப்படி நிறைய ஆடியன்ஸ் வந்து சுற்றி நின்று பார்த்து யார் அந்த கார் ரேஸில் ஃபஸ்ட்டு வரப்போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆவலாக டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்களோ, அப்படி ஒரு கிராண்ட் பிரிக்ஸை இங்கே ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அவர் வந்து இங்கே ஒரு கான்டெஸ்ட்டுக்கு அவர் வந்து அதை கம்பேர் பண்ணுறார். we can see that. I witnessed what I call the Grand Prix of Cape Town's Red Cross Children's Hospital. கேப் டவுன் அப்படின்ற இடத்துல உள்ள ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலை வந்து கிராண்ட் பிரிக்ஸுக்கு கம்பேர் பண்ணுறார். ஓகே, இட் ஓப்பன் மை ஐஸ் டு த ஃபேக்ட் தட் ஐ வாஸ் மிஸ்ஸிங் சம்திங். ஸோ அதில் பார்த்த ஒரு இன்சிடெண்ட் வந்து அவருடைய கண்களை திறந்து அவர் வந்து என்னெல்லாம் வந்து சஃபரிங், துன்பம்னா என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றி துன்பம் ஏன் வருதுன்னு திங்க் பண்ணிட்டு இருந்தாரோ, அதில் வந்து அதெல்லாம் இப்போ திங்க் பண்ணுறதை விட்டுட்டார். ஐ வாஸ் மிஸ்ஸிங் சம்திங் இன் ஆல் மை திங்கிங் அபவுட் சஃபரிங், சம்திங் பேசிக் தட் வாஸ் ஃபுல் ஆஃப் சொலைஸ் ஃபார் மீ. அதில் பார்த்தது வந்து அவருக்கு ஃபுல்லாக கான்சலேஷன் கொடுக்குது. ஓகே, வாட் ஹேப்பன் தேர் தட் மார்னிங் வாஸ், என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஹேப்பன் தேர் தட் மார்னிங் வாஸ் தட் எ நர்ஸ் ஹேட் லெஃப்ட் எ பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி அன்அட்டெண்டட். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங், அந்த மார்னிங்கில் ஒரு நர்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி தள்ளிட்டு வராங்க. ட்ராலின்னா உங்களுக்கு வண்டி, ஒரு வண்டியில் இப்போ நீங்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், மியாட்டு, அப்புறம்
சுந்தரம் ஃபவுண்டேஷன் இப்படிலாம் நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ட்ராலியில் எல்லா வார்டில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு வேண்டிய ஃபுட்டு, மில்க்கு, காஃபி அல்லது அவங்களுடைய மெடிசின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தள்ளிக்கிட்டே வருவாங்க. அதான் ட்ராலி. ஓகே, அந்த ட்ராலியை வந்து ஒரு நர்ஸ் வந்து தள்ளிக்கிட்டே வர்றாங்க. வாஸ் தட் எ நர்ஸ் ஹர் லெஃப்ட் எ பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி அன்அட்டெண்டட். தள்ளிகிட்டே வந்தவங்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு அவசர வேலைக்காக அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ட்ராலியை விட்டுட்டு ஒரு அவசரமாக ஒரு அர்ஜென்ட் அவங்கள கூப்பிட்டதுனால போயிருக்கிறாங்க. அண்ட் வெரி சூன் திஸ் ட்ராலி வாஸ் கமாண்டட் by an intrepid crew of two, a driver and a mechanic. அப்புறம் அவங்க விட்டுட்டு போன அந்த ட்ராலியை ஒரு 2 குட்டி பசங்க, அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருக்கக்கூடிய 2 குட்டி பசங்க வந்து திஸ் ட்ராலி வாஸ் கமாண்டட் மீன்ஸ் அஃபிஷியலி டேக் பொசஷன் கண்ட்ரோல் ஆஃப் சம்திங். ஸோ அவங்க நர்ஸ் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்த அந்த ட்ராலியை இந்த 2 பசங்க போய் பிடிச்சிக்கிறாங்க. இவங்களும் அதை மாதிரி அந்த ரோலை எடுத்துக்கிறாங்க. அஃபிஷியலாக அந்த ரோலை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் வந்து மெக்கானிக்காகவும் ஒருத்தன் வந்து டிரைவராகவும் அந்த ரோலை எடுத்துக்கிறாங்க. See there, one boy took up the role of a driver and another one was a mechanic. The mechanic provided motor power by galloping along behind the trolley with his head down, while the driver seated on the mower deck held on with one hand and steered by scraping his foot on the floor. The choice of roles was easy because the mechanic was totally blind and the driver had only one arm. See, this picture is wrong actually. Neglect this picture. இந்த பிக்சரை வந்து நமக்கு தப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே இந்த ட்ராலியை தள்ளுற இந்த பையன் வந்து பிளைண்டு. ஓகே, ஹீ வாஸ் அ மெக்கானிக். இவனை தான் இங்கே ஆமாம், ஹீ வாஸ் த மெக்கானிக். முன்னாடி உட்காந்துக்கிறானே இவன் வந்து டிரைவர். ஓகே, திஸ் மெக்கானிக் வாஸ் பிளைண்டு. இவன் தான் டோட்டலி பிளைண்டு. டிரைவருக்கு தான் 1 arm இருக்கும். இந்த படத்தில் வந்து தப்பாக என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, இந்த டிரைவருக்கு 2 arm கொடுத்துட்டாங்க. See here, he is a driver, he has only 1 arm. See, this is a mechanic, he has 2 arms but he was blind. Okay, you remember this, you keep it in mind this. Okay, this picture is wrong. See, this is trolley. இந்த வண்டி தான் ட்ராலி. இதில் ஃபுட்டு, பிளேட்ஸு, சில்வர் பிளேட்ஸு, டம்ளர்ஸ் வச்சு ஃப்ளாஸ்க் இதெல்லாம் கொண்டு போகிறாங்க. இதில் இந்த தள்ளி விடுறப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, தள்ளக்கூடிய இவனை வந்து இங்கே மெக்கானிக் அப்படின்னு கொடுத்துருக்கு. See this, the mechanic provided motor power by galloping. Galloping means அந்த குதிரை வந்து டொக்கு நடந்து போகிற மாதிரி அவனும் அதை போய் galloping along behind the trolley with his head down. தலையை குனிஞ்சுக்கிட்டு அந்த வண்டியை தள்ளுறான். while the driver, முன்னாடி இன்னொரு பையன் வந்து டிரைவர் மாதிரி போய் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு seated on the mower deckல உட்காந்துக்கிட்டு held on with one hand, ஒரு கையை தூக்கிக்கிட்டு and steered by scraping his foot on the floor, ஒரு காலை வச்சு தரையில் தேய்ச்சிக்கிட்டே வந்து அந்த வண்டியை கரெக்டாக கொண்டு போகிறான். அதாவது ஸ்டீரிங் போட்டு கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறான். The choice of roles was easy. இந்த ரோல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் because the mechanic was totally blind. இந்த தள்ளி விடுற மெக்கானிக் வந்து டோட்டலி பிளைண்ட். அவனுக்கு ஒரு கை இல்லாத மாதிரி காமிச்சிக்கிறாங்க, ஆனால் 2 கையுமே அவனுக்கு இருக்குது. அவன் பிளைண்டு, கண்ணு தெரியாதவன். ஓகே, இப்போ அவனுக்கு வந்து டைரக்ஷன் தெரியாது. அந்த வண்டியை வந்து புஷ் பண்ணி தள்ளி விடக்கூடிய பவர் அவன்கிட்ட இருக்குது. அதனால் தலையை வந்து குனிஞ்சிக்கிட்டே அந்த வண்டியை வந்து ஸ்ட்ராங்காக தள்ளி விடுறான் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கு. Look at the driver here. அந்த driver had only one arm. இந்த படம் தப்புன்னு சொன்னேன், இங்கே 2 கை இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. பட் he had only one arm. இந்த டிரைவருக்கு வந்து ஒரு ஆர்ம், ஒரு கை தான் இருக்குது, ஒரு கை இல்லை. ஆனால் கண்ணு தெரியுது. ஸோ கண்ணு தெரியாதவன் வண்டியை தள்ளி விடுறதுக்குரிய பவரை யூஸ் பண்ணுறான், மோட்டார் பவரை கொடுக்குறான். கண்ணு தெரியுது, ஆனால் கை இல்லாதவனுக்கு
இந்த கையை வந்து புஷ் பண்ண முடியாதனால அவன் அந்த டைரக்ஷனை கரெக்டாக கொண்டு போகிறான் காலை வச்சு தேய்ச்சிக்கிட்டு அப்படின்னு அந்த படத்தை பார்க்குறான். ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ்? இந்த படத்தை பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க, நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன். அந்த படத்தை மாற்றிக்கோங்க. ஓகே, இவனுக்கு 2 கை இருக்குது, பிளைண்டு. இவனுக்கு வந்து கை பவரை வச்சு மோட்டார் பவரை கொடுத்து வண்டியை புஷ் பண்ணி தள்ளி விடுறான். ஆனால் அவனுக்கு கண்ணு தெரியாது, எந்த பக்கம் டைரக்ஷன் போகணுன்றது அவனுக்கு தெரியாது. ஆனால் முன்னாடி இருக்கிறவனுக்கு ஒரு கை கிடையாது, ஆனால் அவனுக்கு கண்ணு தெரியுது. அவன் வந்து வண்டியை டைரக்ஷன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு காலை வச்சு தேய்ச்சிக்கிட்டே கரெக்டாக டைரக்ஷனாக கொண்டு போகிறக்குரிய இது முடியுது. ஓகே, இதை வந்து இந்த ரெண்டு பேருமே பேஷண்ட்டு, அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கக்கூடிய குட்டி பேஷண்ட்ஸு. இந்த பேஷண்ட்டு பண்ணக்கூடிய இதை வந்து எல்லோரும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மற்ற பேஷண்ட்ஸு, டாக்டர்ஸ், நர்சஸ், எவ்ரிபடி வாஸ் வாட்சிங் திஸ். ஓகே, வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதைத்தான் வந்து இந்த கிறிஸ்டியன் பர்னர்ட் அந்த நேரேட்டர் கூட என்ன சொல்கிறாருன்னா, இதை கிராண்ட் பிரிக்ஸை எப்படி நம்ம அந்த கார் ரேஸை வாட்ச் பண்ணுவோமோ அது மாதிரி எல்லோரும் வாட்ச் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாரு. அண்ட் தென் வில் கோ நெக்ஸ்ட் 9th பாயிண்ட். தே புட் ஆன் குவைட் எ ஷோ தட் டே. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷோவாகவே இருந்துச்சு, ரொம்ப அருமையான ஷோவாக இருந்துச்சு. ஜட்ஜிங் பை த லாஃப்டர் அண்ட் ஷவுட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ். மற்ற பேஷண்ட்ஸ்லாம் ஒரே சிரிப்பாகவும் அவங்களாம் தள்ளு 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 கரெக்டாக போ, இந்த பக்கம் போ அப்படி சொல்லி மற்றவங்களாம் என்கரேஜ் பண்ணுறாங்க அந்த பார்த்துட்டு இருந்த பேஷண்ட்ஸ்லாம். ஜட்ஜிங் பை த லாஃப்டர் அண்ட் ஷவுட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ், இட் வாஸ் அ மச் பெட்டர் என்டர்டெயின்மெண்ட் தட் anyone puts on at the Indianapolis 500 car race. ஸோ இது என்டர்டெயின்மெண்ட் எது மாதிரி இருந்துச்சு? இண்டியானாபோலிஸில் இருக்கக்கூடிய 500 கார் ரேஸ் மாதிரி பார்க்குறதுக்கு இருந்துச்சு. There was a grand finale of scattered plates and silverware before the nurse and ward sister caught up with them. அங்கே அவங்க கரெக்டாக அது புஷ் பண்ணி கொண்டு போய் அந்த வண்டியை விட்ட பிறகு நடந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டர்டு பிளேட்ஸ், அந்த ட்ராலியில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாம் அங்கங்கே செதறி விழுந்து ஒரே சத்தம் கேட்டுச்சு. சில்வர் வேர், அதாவது சில்வர் சாமான்கள்லாம் கீழே விழுந்து, அது வந்து எதுக்குள்ள பிஃபோர் த நர்ஸ் அண்ட் வார்ட் சிஸ்டர் காட் அப் வித் தம். அந்த நர்ஸும் வார்ட் சிஸ்டரும் போய் இந்த பசங்களை பிடிச்சி இதை ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் நடந்துச்சு. ஸ்கோல்டட் தெம் அண்ட் புட் தெம் பேக் டு பெட். அவங்கள திட்டி அவங்கள பெட்டில் போய் படுக்க போட்டாங்க. லெட் மீ டெல் யூ அபவுட் தீஸ் டூ. இந்த 2 பேரை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். த மெக்கானிக் வாஸ், இந்த மெக்கானிக்னால் நம்ம என்ன பண்ணோம், பிளைண்டு. இங்கே பிளைண்டு பாய் தள்ளி விடுறானே அந்த பிளைண்டு பாயை பற்றி சொல்கிறார். த மெக்கானிக் வாஸ் all of 7 years old. அவனுக்கு வந்து வயசு 7 வயசு தான், 7 years old. One night when his mother and father were drunk. ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுமே குடிச்சிட்டு his mother threw a lantern at his father. லேண்டன் அப்படின்னு சொல்கிறது விளக்கு, முந்திலாம் வந்து லாந்தர் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கண்ணாடி கிளாஸ் வெளியே இருக்கும், உள்ளக்குள்ளே வந்து லைட் எரியும், விளக்கு அதை தீ எரியும். When his mother and father were drunk, his mother threw a lantern at his father. குடிச்சிட்டு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அந்த லேண்டனை வந்து தூக்கி அப்பா மேலே போடும்போது அது மிஸ்டு and the lantern broke over the child's head and shoulders. அந்த மிஸ் ஆகி குழந்தை மேலே விழுந்து அந்த லேண்டன் உடஞ்சி அந்த குழந்தையினுடைய ஹெட்டு ஷோல்டர்ஸ்லாம் விழுந்துச்சு. He suffered severe 3rd degree burns on the upper part of his body. அவனோட பாடியில் மேல் பகுதியிலலாம் வந்து தேர்ட் டிகிரி பர்ன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து எபிடர்மிஸ் அண்ட் டெர்மிஸ் வரைக்கும் உள்ள இன்னர்மோஸ்ட் ஸ்கின்னெல்லாம் தாக்குது. அந்த ஃபயர், அந்த எரிஞ்ச ஃபயர் வந்து அவ்வளோ தூரம் அது அஃபெக்ட் ஆகுது. He suffered severe 3rd degree burns on the upper part of his body. ஸோ அந்த டெர்மிஸ்குள்ளே அது போனவுடனே உள்ள இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்லாம் இல்லாமல் போய் நம்மளுடைய பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக வராமல் இந்த சதைங்கெல்லாம் அங்கங்கே ஒட்டிக்கிறோம், இப்படி இருக்கும். அண்ட் லாஸ்ட் போத் ஹிஸ் ஐஸ், அதில் தான் அவனுடைய 2 கண்களுடைய பார்வையை இழந்துட்டான். அட் த டைம் ஆஃப் த கிராண்ட் பிரிக்ஸ், இந்த கிராண்ட் பிரிக்ஸ்ன்றது அந்த பசங்க வந்து விளையாண்ட அந்த
ட்ராலி தள்ளி விட்டு விளையாண்ட அதை தான் இங்கே திருப்பி சொல்கிறாரு. அட் த டைம் ஆஃப் த கிராண்ட் பிரிக்ஸ் ஹீ வாஸ் அ வாக்கிங் ஹாரர். ஸோ அந்த வண்டியை அவங்க தள்ளி விடும்போது அவன் வந்து போனதை பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸை பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும், பேய் மாதிரி முகம் இருக்கும். ஏன்னா அங்கங்கே சதை வந்து அந்த அந்த தீயில எரிஞ்சு அது சரியாக ஆகாமல் அங்கங்கே அப்படி தொங்குது. வாக்கிங் ஹாரர் வித் அ டிஸ்ஃபிகர்ட் ஃபேஸ், முகத்தில் வந்து ஃபிகரேட்டிவாக இல்லாமல் டிஸ்ஃபிகர்டு, ஒரு உருவம் இல்லாத முகமும், அண்ட் லாங் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின் ஹேங்கிங் ஃப்ரம் த சைட் ஆஃப் ஹிஸ் நெக் டு ஹிஸ் பாடி. ஒரு பக்கம் அவனுடைய ஒரு பகுதி ஒரு ஸ்கின் வந்து அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும் அவனை பார்த்தாலே. As the wound healed around his neck, his lower jaw became gripped in a mass of fibrous tissue. ஸோ அந்த லோவர் ஜா கூட வந்து கிரிப்டு அப்படி ஃப்ளெக்சிபிளாக வராமல் கிரிப்டாக இன் a mass of fibrous tissue இல்லாமல் அங்கே வந்து ஒரு கிரிப்பாக நின்றுட்டுருக்கோம். நீங்கள் நிறைய பேருக்கு ஃபயரில் பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், அவங்க கழுத்தை தூக்க முடியாமல் அப்படிலாம் இருப்பாங்க. The only way this little boy could open his mouth was to raise his head. வாயை திறக்கிற கூட அவனுக்கு முடியாது, நம்மளை மாதிரி நேரம் திறக்க முடியாது, அதுக்கு தலையை கஷ்டப்பட்டு தூக்கி தான் அவன் திறக்க முடியும். When I stopped by to see him after the race, he said, "You know, we won," and he was laughing. ஸோ அந்த குட்டி பையன், அந்த 7 years old மெக்கானிக் வந்து கண்ணு தெரியாதவன் இந்த டாக்டரை பார்த்து, உங்களுக்கு தெரியுமா, நான் வின் பண்ணிட்டேன், நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறான். நான் சொல்ல, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். The trolley's driver I knew better. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது மெக்கானிக், அவன் வந்து பிளைண்டுன்னு பார்த்தோம். The 11th point, the narrator is telling about driver. The trolley's driver I know better. A few years earlier, I had successfully closed a hole in his heart. அந்த பையனுக்கும் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனோட ஹார்ட்டில் இருந்த ஓட்டையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணார். He had returned to the hospital because he had a malignant tumor of the bone. அவன் வந்து இப்போ எதுக்கு திருப்பி ஹாஸ்பிட்டல் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு மேலிக்னன்ட் மீன்ஸ் சிவியர்லி வெரி ஹார்ம்ஃபுல் டு லைஃப். அப்படிப்பட்ட ஒரு டியூமர், ஒரு கட்டி வந்து அவனுடைய போனில் வந்திருக்கு. இட் மே பி கேன்சர். A few days before the race, his shoulder and arm were amputated. இவங்க இந்த ரேஸ் பண்ண கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனுடைய ஷோல்டர், தோள்பட்டையிலிருந்து ஒரு கை வரைக்கும் amputated மீன்ஸ் சர்ஜ்ட் ஆஃப், கட் ஆஃப் பை சர்ஜரி. ஓகே, அதை வந்து எடுத்துட்டாங்க, ஒரு கை ஷோல்டரை எடுத்துட்டாங்க. There was little hope of his recovery. ஸோ அவன் குணமடைவானா இல்லையான்றது நம்பிக்கை இல்லை. தேர் வாஸ் ஏ லிட்டில் போட்டிருந்தா கொஞ்சம் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். தேர் வாஸ் லிட்டில் ஹோப்புன்றது வந்து நெகட்டிவ். ஸோ நம்பிக்கையே இல்லை, அவன் குணமாகக்கூடிய சான்ஸே இல்லை. ஆஃப்டர் த கிராண்ட் பிரிக்ஸ் ஹீ ப்ரவுட்லி இன்ஃபார்ம்ட் மீ தட் த ட்ராலிஸ் வீல்ஸ் வேர் நாட் ப்ராப்பர்லி ஆயில்டு. இப்போ அவன் வந்து என்ன சொன்னான், வி ஒன் அப்படின்னு சொன்னான், நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொன்னான். இவன் என்ன சொல்கிறான், ட்ராலிஸ் டிரைவர், ட்ராலிஸ் வீல்ஸ் வேர் நாட் ப்ராப்பர்லி ஆயில்டு. அந்த வீல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஆயில் போடலை. பட் ஹி வாஸ் அ குட் டிரைவர் அண்ட் ஹீ ஹேட் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இன் த மெக்கானிக். இந்த ட்ராலியோட வீல்லலாம் சரியாகவே ஆயில் இல்லை, அது கிரிக்கு சத்தம் கேட்டுட்ருக்குல்ல, அதனால் ஆயில் இல்லை. ஆனால் அவன் நல்ல டிரைவர், யார், அந்த தள்ளி விட்டானே அந்த, பட் ஹி வாஸ் அ குட் டிரைவர் அண்ட் ஹீ ஹேட் அ ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இன் த மெக்கானிக். அவன் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸே மெக்கானிக் மேலே வச்சுருக்கிறான். ஓகே, அண்ட் தென் suddenly I realized that these two children had given me a profound lesson in getting on with the business of living. ஸோ இப்போ தான் சடன்லி திடீர்னு வந்து ரியலைஸ் ஆகிட்டேன், இந்த 2 பசங்க பண்ணுறதையும் அவங்க பேசுனதையும் பார்த்துட்டு I realized that these two children had given me a profound lesson in getting on with the business of living. Here business of living means that professional life, the purpose of life, the purpose of living. நம்ம வாழக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்றத வந்து இவங்க மூலமாக நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன்.
because the business of living is joy in the real sense of the world. So நம்ம purpose of living in the world is joy in the real sense of the word, not just something for pleasure. அது வந்து pleasure, amusement, recreation. அது வந்து only for pleasure, இன்பத்துக்காக கிடையாது. அம்யூஸ்மெண்ட்னா ஜாலியாக இருக்கிறதுக்கு, ரெக்ரியேஷன் பொழுதுபோக்குக்காக கிடையாது. The business of living is the celebration of being alive. The purpose of living, நம்ம வாழக்கூடிய இந்த பர்பஸ் வந்து நோக்கம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா is the celebration of being alive. Alive means உயிரோடு இருக்கிறது. நமக்கு வந்து உயிர் மற்ற என்னென்ன உறுப்புகள் என்னென்ன ஆனாலும் நமக்கு உயிரை கொடுத்து வச்சிருக்கிறதுக்காகவே ஒரு கொண்டாட்டமாக நம்ம நினைக்கணும், ஒரு கொண்டாடணும், அதை நினச்சி நம்ம கொண்டாடணும். அந்த உயிரை நமக்கு கடவுள் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு we should be thankful to God and we should celebrate for we are being alive. Okay, I had been looking at suffering from the wrong end. இப்போ நான் வந்து இந்த சஃபரிங், அதாவது கஷ்டப்படுறது, அது துன்பப்படுறது அப்படின்றத நான் வந்து இவ்வளோ நாளும் ஒரு தவறான எண்டில் தான் தவறான கோணத்தில் தான் பார்த்துட்டு இருக்கேன். யூ டோன்ட் பிகம் எ பெட்டர் பர்சன் பிகாஸ் யூ ஆர் சஃபரிங். ஸோ நீங்கள் வந்து துன்பப்படுறதுனால ஒரு பெட்டர் பர்சனாக ஆக முடியாது. லிசன் அகெயின், யூ டோன்ட் பிகம் எ பெட்டர் பர்சன் பிகாஸ் யூ ஆர் சஃபரிங். துன்பப்படுறதுனால, சஃபரிங் கஷ்டப்படுறதுனால மட்டும் நீங்கள் பெட்டர் பர்சனாக ஆக முடியாது. பட் யூ பிகம் எ பெட்டர் பர்சன் பிகாஸ் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் சஃபரிங். எப்போ நம்ம அதை பெட்டர் பர்சனாக ஆகிறோம்னா நம்ம வந்து அந்த துன்பத்தை அனுபவித்து உணரும்போது, ரியலைஸ் பண்ணும்போது தான் we'll become a better person. We can't appreciate light if we haven't known darkness. நமக்கு வந்து லைட்டே இருந்துச்சுன்னா லைட்டினுடைய மகிமை நமக்கு தெரியாது, அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து இருட்டை பார்க்கும்போது, இருட்டில் கஷ்டப்படும் போது தான் லைட்டினுடைய மகிமை நமக்கு தெரியும். Nor can we appreciate warmth if we have never suffered cold. அதே மாதிரி சூடு, குளிர்லையே நம்ம குளிரை வந்து நம்ம அனுபவிச்சிருக்காட்டினா, குளிர்னால நம்ம கஷ்டப்படாட்டினா நமக்கு எப்படி சூடனுடைய மகிமை நமக்கு தெரியும்? அப்படியே நமக்கு ஒரு பழமொழி கூட இருக்கு, நிழலின் அருமை வெயிலில் தெரியும். வெயிலில் கஷ்டப்படும் போது தான் நிழல் எவ்வளோ சுகமாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, these children showed me that it is not what you have lost that is important. ஸோ நீங்கள் என்ன முக்கியமானதை வந்து லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றத பற்றி கவலைப்படுறது கிடையாது. வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் இஸ் வாட் யூ ஹாவ் லெஃப்ட். முக்கியமானது என்ன, இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் யூ ஹாவ் லெஃப்ட், நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன விட்டுட்டு போகிறீங்க அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்ல வர்றார். ஸோ now today this day also we are suffering from the whole world is suffering from corona disease, isn't it? Coronavirus pandemic. But we should be thankful to God for we are being alive. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அதில் நிர்மூலமாகாமல் இருக்கிறது, நம்மளுக்கும் அந்த நோய் வந்து சாகாமல் உயிரோடு இருக்கிறதுக்கு we'll celebrate our life. ஓகே, நம்ம உயிரோடு நம்மளை கடவுள் வச்சிருக்கிறதுனால அதையே வந்து நம்ம வந்து நினச்சி ஒரு கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஓகே, தட் இஸ் த டைட்டில் இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். உயிரோடு இருக்கிறதுக்காகவே we'll celebrate our life. We'll be thankful to God. Okay, it is only because of grace from God. God's grace நால தான் we'll be alive. So we should celebrate this God's grace on us. Okay, we'll finish the lesson. So you have to task 1 and 2, see page number 70 in your book, textbook. Task 1 and 2. 1 answer the following questions in 1 or 2 sentences based on your understanding of the lesson.
This is 1 or 2 sentences. Look at the task 2. Answer the following questions in 3 or 4 sentences. These questions, first A to M and then A to H. Okay, these questions, task 1 and 2, all the questions you have to learn and write without copying and send it to me through WhatsApp group. Okay, then we'll meet you in the next lesson. Okay, thank you.